Hello friends, welcome to Samayal. இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். நம்ம டெய்லி செஞ்சிட்டு இருக்கிற வேலைகள்ல ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். நம்ம வேலை எல்லாமே ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரியான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். பெரியவங்களாக இருந்தாலும் சரி, குட்டீஸாக இருந்தாலும் சரி, நம்ம நெயில் பாலிஷ் போடுறோம் அப்படின்னா போட்டதுக்கப்புறமா கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷமாவது இதை காய விட்டுருக்கணும். ஆனால் குட்டீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் கூட அவங்களால சும்மாவே இருக்க முடியாது. ட்ரெஸ்ஸுலையோ இல்லை மற்ற பொருட்கள் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் அங்கங்கே இதை ஃபுல்லாக ஒட்டி வச்சுருவாங்க. ஸோ நம்ம போட்டிருக்க நெயில் பாலிஷ் போட்டு முடித்ததும் ஒரு 10 செகண்டில் டக்குன்னு காஞ்சிடணும், வேறு எங்கேயுமே ஒட்டக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இங்கே நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய பேர் ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டர் வச்சுருப்பீங்க இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஐஸ் வாட்டர் இல்லைன்றதுனால நான் நார்மல் வாட்டர் சேர்த்துட்டு இதில் ஒரு 5-6 ஐஸ் க்யூப் போட்டுக்கிறேன். ஸோ அப்போ தண்ணி நல்லா சில்லுன்னு இருக்கும். ஸோ நெயில் பாலிஷ் போட்டுட்டு உடனேவே நம்ம கையை ஐஸ் வாட்டரில் வச்சிட்டோம் அப்படின்னா இது சீக்கிரமாகவே காஞ்சிரும். அதாவது நெயில் பாலிஷ் நமக்கு லிக்விட் டைப்பில் இருக்கும் இல்லையா, ஐஸ் வாட்டரில் கை வைக்கும்போது நல்லா ஹார்டாயிரும். குட்டீஸ்க்கு மட்டும் இல்லை, பெரியவங்க நீங்கள் நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருந்தால் கூட யாராவது இது வேணும் அது வேணும்னு எடுத்து கேட்டாங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்கவே வேண்டாம். இந்த ட்ரிக் உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இங்கே நான் பூண்டு தோல் தான் எடுத்திருக்கேன். என்னடா இவங்க குப்பையில் போட வேண்டிய தோல் எல்லாத்தையும் இப்படி எடுத்து வச்சுருக்காங்களேன்னு யோசிக்காதீங்க. இந்த பூண்டு தோலில் நமக்கு நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் இருக்க 1-2 விஷயங்களை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம பல்கான குவான்டிட்டியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அரைப்போம் இல்லையா, அப்போ உரிக்கிற தோல் எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பூண்டு உரிக்கும் போது இந்த தோலில் லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போகிற மாதிரி நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். வெயிலில் வச்சு காய வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நிழல்லையே நீங்கள் உலர்த்திக்கலாம். இந்த மாதிரி ஒரு துணியில் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு தோல் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கலாம். சின்ன துணியாக எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கட்ட வராது. ஸோ நீங்கள் தனியாக ஏதாவது ஒரு கயிறு வச்சு கட்டிக்கோங்க. பார்க்குறதுக்கு இப்படி ஒரு மூட்டை மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு பேனை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இந்த மூட்டையை அதில் வச்சு லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். இதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்றதை சொல்கிறேன். கை கால் வலி, அதாவது ஜாயிண்ட் பெயின்ஸ், மூட்டு வலியெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களுக்கு இது சூப்பரான ரிலீஃப் கொடுக்கும். எந்த இடத்துல உங்களுக்கு வலி இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் இதை லைட்டாக ஒத்தி எடுத்தாலே போதும். இந்த சூடு நமக்கு தாங்க முடிகிற அளவுக்கு தான் இருக்கணும். அதிகமான சூடில் வச்சிடாதீங்க. இந்த மாதிரி மிதமான சூடில் நம்ம ஒத்தடை கொடுக்கும்போது வலி நல்லா குறையும். அதே மாதிரி இது தலை வலிக்குமே நல்ல ரிலீஃப் கொடுக்கும். இப்போ நான் சொல்கிற எல்லாமே நமக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் லைட்டாக வலி இருக்கும்போது நம்ம ஏதாவது ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு மட்டும்தான். உங்களுக்கு தொடர்ந்தோ இல்லை சிவியராக வலி இருந்தாலோ நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம ஒரு குழம்பு செய்ய போகிறோம் அப்படின்னா அதுக்கு அடிப்படையான விஷயங்கள் வெங்காயம், தக்காளி தான். காரக்குழம்பா இருந்தாலும் சரி, கறி குழம்பு, மீன் குழம்பு எதா இருந்தாலும் நம்ம தக்காளியை நல்லா வதக்கிட்டு தான் செய்வோம் இல்லையா, ஏன்னா அப்போ தான் குழம்புக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். ஆனால் இப்போ வர்ற தக்காளியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ நேரம் வதக்கினாலும் சரி சுத்தமாக மசிகிறதே கிடையாது. ஸோ தக்காளி உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன். தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விடும்போது தக்காளி நமக்கு சீக்கிரமாகவே மசிஞ்சிடும். இது ஒரு மூடி போட்டு 20 செகண்ட்க்கு இதை வேக வச்சுக்கலாம். ஸ்டவ்வை ரொம்ப அதிகமாக வச்சிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மூடி போட்டு வேக வைக்கும் போது தக்காளி சீக்கிரமாகவே நமக்கு மசிஞ்சு வந்துடும். நான் குக்கரில் செஞ்சுட்டு இருக்கிறதுனால இந்த குக்கர் மூடியையே யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு கடாயிலையோ இல்லை பேன்லேயோ செய்கிறீங்க அப்படின்னா சாதாரண மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 20 செகண்ட்லேயே தக்காளியோட தோல் தனியாக பிரிஞ்சு வர்ற அளவுக்கு மசிஞ்சிரும். நம்ம உப்பு போட்டு கலந்து விட்டுருக்கிறதுனால பாத்திரத்தோட அடியிலையும் ஒட்டாமல் இருக்கும். ஸோ பிகினர்ஸ் எல்லாருக்குமே இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம பிரியாணி எல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னா நிறைய வெங்காயம் கட் பண்ணுவோம். ஸோ பிரியாணி மட்டும் செய்ய மாட்டோம், கூடவே தயிர் பச்சடியும் செய்வோம். அதுக்கும் நமக்கு வெங்காயம் தேவைப்படும். அடுத்து யாராவது கிரேவி கேட்டாங்க அப்படின்னா அது செய்கிறதுக்கும் நமக்கு வெங்காயம் தேவைப்படும். இந்த மாதிரி நம்ம வெங்காயம் நிறைய கட் பண்ணும்போது கண்ணில் எரிச்சல், கண்ணிலேருந்து தண்ணி வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ நம்ம வேலையை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ நிறைய வெங்காயம் கட் பண்ணும்போது கண்ணிலிருந்து தண்ணி வரக்கூடாது அப்படின்னா
இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் வந்து லெமன் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த லெமனை லைட்டாக பிழிஞ்சிட்டு நம்ம கட் பண்ணுற கத்தி அப்புறம் கட்டிங் போர்டு எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுறலாம். இந்த மாதிரி நம்ம வந்து லெமன் ஜூஸ் தடவிட்டு கட் பண்ணும்போது வெங்காயத்தோட நெடி வந்து அதிகமாக இருக்காது. ஸோ கண்ணில் எரிச்சல் வந்து குறையும். இந்த லெமனை நீங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு அப்பப்போ லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஆனால் வெங்காயம் கட் பண்ணும்போது கண்ணிலிருந்து தண்ணி வர்றது நல்ல விஷயம்தான். ஏன்னா கண்ணில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே நமக்கு வெளியேறிடும். இது வந்து 1-2 வெங்காயம்னா பரவாயில்ல, நீங்கள் நார்மலாகவே பண்ணிக்கலாம். நிறைய வெங்காயம் எல்லாம் கட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிப் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போல்லாம் எல்லாருமே காய்கறி கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கட்டிங் போர்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். அதுலேயும் பெரும்பாலும் மர கட்டிங் போர்டு தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த கட்டிங் போர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணி கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறமா இதோட அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருப்பாயிரும். அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக வெடிப்பு விழுறதுக்கு ஆரம்பிச்சிடும். எதனால் அப்படின்னா நம்ம கட்டிங் போர்டு கழுவிட்டு இந்த மாதிரி செவத்தில் தான் சாத்தி வைப்போம் இல்லையா? இப்படி நம்ம சாத்தி வைக்கும்போது மேலே இருக்கிற தண்ணி எல்லாமே வடிஞ்சு சீக்கிரமாக காஞ்சிரும். ஆனால் அடிப்பகுதி பார்த்திங்கன்னா இன்னும் ஈரமாகவே தான் இருக்கும். ஸோ சரியாக காயாததுனால அடிப்பகுதி ஃபுல்லாகவே கருப்பாயிரும். அது மட்டும் இல்லாமல் வெடிப்பும் விழ ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கட்டிங் போர்டு வந்து சீக்கிரமாக காயிற மாதிரி ஒரு ஹோல்டர், அதாவது ஸ்டாண்டு தான் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நான் வந்து ஒரு பால் கேன் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கேன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லிக்விட் டிட்டர்ஜென்ட் எல்லாம் வாங்குவீங்கன்னா அந்த பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கம்ஃபர்ட்டோட பாட்டில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் அகலமாகவும் கனமாகவும் இருக்கணும். அப்போ தான் நம்ம கட்டிங் போர்டோட வெயிட்டையும் தாங்கும். இப்போ இதை வந்து நம்ம பாதியாக கட் பண்ணிக்கலாம். மேலே இருக்கக்கூடிய பகுதி நமக்கு தேவைப்படாது. கீழே இருக்கிறத மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கெட்ச் அப்படி இல்லைன்னா மார்க்கர் வச்சு சைடில் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இதோட 2 பக்கத்துலேயுமே நம்ம கட் பண்ணணும். ஒரு சிசர் வச்சு பண்ணிங்கன்னா ஈஸியாகவே வந்துடும். ஸோ கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான், நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு. நம்மளோட ஸ்டாண்டும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம சிங்க் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு கட்டிங் போர்டு கழுவுனதுக்கப்புறமா இதில் வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணியும் நமக்கு சீக்கிரமாக வடிஞ்சிரும். எல்லா பக்கமுமே ஈஸியாகவே காஞ்சிரும். ஸோ கட்டிங் போர்டு வந்து நமக்கு சீக்கிரமாகவே கருப்பாகாமல் வெடிக்காமல் லாங் லைஃப் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் பாதாம் வச்சு ஏதாவது ஸ்வீட் ரெசிபி செய்யணுன்னாலோ இல்லைனா பாதாம் பால் செய்யணுன்னாலோ நம்ம வந்து பாதாமை நல்லா ஊற வச்சுட்டு அரைச்சி தான் செய்வோம். ஸோ இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் செய்யும்போது நிறைய பேர் வந்து பாதாமோட தோலை உரிக்கிறதுக்காக இதை நார்மல் வாட்டரில் 2-3 மணி நேரம் ஊற வைப்பாங்க. அவ்வளோ நேரம் ஊற வச்சா கூட இந்த பாதாமோட தோல் வந்து நமக்கு ஈஸியாக எடுக்க வராது. நம்ம நெகத்தை வச்சு லைட்டாக அங்கங்கே பிச்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் 5 நிமிஷத்தில் எவ்வளோ பாதாமாக இருந்தாலும் சரி அதோட தோல் மொத்தத்தையும் ஈஸியாக எடுத்துடலாம். எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பாதாமை ஊற வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து நார்மல் வாட்டர் சேர்க்கறதுக்கு பதிலாக நல்ல கொதிக்கிற தண்ணி வந்து சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி நம்ம வந்து நல்ல சூடான தண்ணி சேர்க்கும் போது பாதாமோட தோல் பகுதி மட்டும் நல்லா ஊறி சீக்கிரமாக லூஸ் ஆயிரும். இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும். இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் வந்து தொட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் தோல் பகுதி மட்டும் நல்லா லூஸாக வந்திருக்கும். இதை இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே பாதாம் மட்டும் வெளியில் வந்துடும். கொஞ்சம் கூட சிரமமே இல்லாமல் ஒரே நிமிஷத்தில் அத்தனை நீங்கள் வந்து தோலை உரிச்சிடலாம். நம்ம வீட்டில் பண்டிகை நேரத்தில் ஃபங்க்ஷன் நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் செய்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் மழைக்காலம் குளிர்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க கிறிஸ்பினஸ் வந்து நமக்கு ரொம்ப சீக்கிரமாக போயிட்டு ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக பழசாயிட்டு ஒரு மாதிரி ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிடும். இது வந்து நமத்து போயிடுச்சுன்னா இதை வச்சு ஸ்வீட் செஞ்சாலும் நல்லா இருக்காது, வெறுமனே சாப்பிட்டாலும் கூட அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி முந்திரி பாதாம் எல்லாம் நமக்கு நமத்து போகாமல் எவ்வளோ நாள் ஆனாலும் சரி இதோட கிறிஸ்பினஸ் கொஞ்சம் கூட மாறாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இப்போ இது வந்து நமத்து போகாமல் இருக்கிறதுக்காக இதில் வந்து நம்ம கொஞ்சமாக சுகர் சேர்த்துடலாம். சுகர் சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா குலுக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி சுகர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஐடியா கூட இருக்கு. சுகர் சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு 4-5 கிராம்பு எடுத்து இந்த டப்பாக்குள்ளே போட்டு நல்லா குலுக்கி விட்டுருங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது நல்ல ஒரு காற்று போகாத டப்பாவில் போட்டு தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது எவ்வளோ நாளானாலும் சரி இதோட கிறிஸ்பினஸ் வந்து நமக்கு கொஞ்சம் கூட குறையவே குறையாது. அதே மாதிரி இதிலேருந்து பழசான ஸ்மெல்லும் நமக்கு வராது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் தேங்காயெல்லாம் உடைச்சோன்னா அது வந்து சட்னிக்கோ இல்லை குழம்புக்கோ யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம்.
இந்த மாதிரி தேங்காய் எல்லாம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா 2-3 நாள் ஆயிட்டாலே கெட்டு போன மாதிரி ஆயிரும். அதாவது உள்பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளவளப்பாக இருக்கும். இதோட ஓரங்கள்லாம் ஒரு மாதிரி மஞ்சள் மஞ்சளாக ஆகிடும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் நம்ம உடைச்ச தேங்காய் வந்து ஒரு 4-5 நாள் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா லெமன் தான். இந்த பாதி லெமனையும் நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறது இல்லை. இதுலேருந்து ஒரு 3-4 சொட்டு எடுத்துக்கிட்டால் போதும். லைட்டாக இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு இந்த லெமன் ஜூஸை தேங்காய் ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். தேங்காயோட உள்பக்கத்தில் ஓரத்தில் எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு கவரில் வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது தேங்காய் வந்து நமக்கு சீக்கிரமாக கெட்டு போகாது, ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் சப்பாத்திக்கெல்லாம் மாவு பிசைஞ்சோன்னா நம்ம சப்பாத்தி சுட்டது போக மீதி இருக்கிற மாவை ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைப்போம். இந்த மாவை நம்ம மறுநாளோ இல்லை 2 நாள் கழிச்சோ ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து பார்த்தோன்னா அந்த மாவோட வெளியில் இருக்கிற லேயர் எல்லாமே ஒரு மாதிரி கலர் மாறி போயிடும். அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்கிற லேயர் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சு போய் ஹார்டாக இருக்கும். இந்த ஹார்டாக இருக்கிற மாவில் நம்ம சப்பாத்தியை தேய்க்கிறதும் கஷ்டம், சப்பாத்தி சுட்டாலும் அந்த அளவுக்கு நல்லாவும் இருக்காது. ஸோ நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாவு ஒரு 3-4 நாளைக்காவது நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கூட கலர் மாறாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிற மாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதோட மேல் பகுதி எல்லாமே நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம எண்ணெய் தடவி வைக்கும்போது மாவோட மேல் பகுதி வந்து காஞ்சு போகாமல் கொஞ்சம் கூட கலர் மாறாமல் இருக்கும். இந்த மாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிற டப்பாவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட காற்று போகாத அளவுக்கு இருக்கணும். மாவை டப்பாவுக்குள்ளே வச்சுட்டு கொஞ்சம் கூட கேப்பே இல்லாத மாதிரி நல்லா அழுத்தி விட்டுருங்க. டப்பாவோட மூடி வந்து நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா இந்த மாவு வந்து இன்னும் ஒரு 4-5 நாள் வரைக்குமே கொஞ்சம் கூட கலர் மாறாமல் இதே ஃப்ரெஷ்னஸோடு இருக்கும். நம்ம என்ன தான் டெய்லியும் 2-3 தடவை டீ போட்டாலும் கூட நம்மள நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டீயில் டிகாஷன் சரியாகவே இறங்காது. டீயில் டிகாஷன் சரியாக இறங்காததுனால அந்த டீயோட கலரும் சரி டேஸ்ட்டும் சரி அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. நல்ல டிகாஷன் இறங்கணுன்றதுக்காக நம்ம டீயை வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வச்சுட்டே இருப்போம். ஸோ அதனால டீயோட டேஸ்ட்டுமே நமக்கு சுத்தமாக போயிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு டீக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறீங்களோ அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி ஓரளவுக்கு சூடானதும் இந்த தண்ணியிலேயே நீங்கள் வந்து டீ தூள் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நான் இன்னைக்கு வந்து இஞ்சி ஏலக்காயெல்லாம் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கங்க. எப்போவுமே நீங்கள் பாலில் டீ தூள் சேர்க்குறத விட தண்ணியில் சேர்த்திங்கன்னா இதில் டிகாஷன் ரொம்ப சீக்கிரமாக இறங்கிடும். தண்ணியில் நல்லா டிகாஷன் இறங்குனதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு பால் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கனாலே போதும். ஒரு சூப்பரான கலரில் சூப்பரான டேஸ்ட்டில் உங்களுக்கு டீ ரெடி ஆயிரும். பிகினர்ஸ் எல்லாருக்கும் இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வெள்ளி பொருட்கள் இருக்கும். அதாவது வெள்ளி பொருட்கள்னு சொல்கிறத விட வெள்ளி நகைகள்னு சொல்லலாம். அதாவது கொலுசு, வெள்ளியில் செஞ்ச கம்மல், வெள்ளி செயின், இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து குழந்தைங்களுக்கு போடுறதுக்காக வச்சுருப்பாங்க. நிறைய ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா கொலுசு கூட போடாமல் இதை கலட்டி தான் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சீக்கிரமாக கருத்து போயிடும். இதை வந்து நம்ம மறுபடியும் கடையில் கொடுத்து பாலிஷ் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வெள்ளி பொருட்கள் வந்து நமக்கு கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இந்த டப்பாவில் நீங்கள் வந்து கொஞ்சமாக டால்கம் பவுடர் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம எப்போவுமே முகத்துக்கு போடுற சாதாரண பவுடர் தான். இதை வந்து கொஞ்சமாக டப்பாவில் கொட்டிட்டு இந்த பவுடர் வந்து கொலுசு ஃபுல்லாகவே நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா குலுக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது கொலுசு வந்து ரொம்ப நாளைக்கு கருத்து போகாமல் கலர் மங்காமல் அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நிறைய வீட்டில் குழந்தைங்களுக்கு வந்து சீஸ் ரொம்ப பிடிக்கும். பிரெட், சப்பாத்தி, பீஸா இதிலெல்லாம் நிறைய சீஸ் போட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கெல்லாம் நம்ம வந்து சீஸை துருவி தான் சேர்த்துக்கணும். ஸோ நம்ம கிரேட்டரில் துருவும்போது பார்த்திங்கன்னா எல்லா சீஸுமே நமக்கு வந்து கீழே விழாமல் கிரேட்டரோட பேக் சைடில் எல்லா சீஸும் வந்து ஒட்டிக்கும். ஒவ்வொரு தடவையும் நம்ம கையால் எடுத்து விடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லாமல் நம்ம துருவுற சீஸ் வந்து கிரேட்டரோட பேக் சைட் ஒட்டாமல் இருக்கணும்னா கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து இந்த கிரேட்டரோட முன்னாடியும் பின்னாடியும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கும் போது சீஸ் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக துருவ வரும். அதே சமயம் கிரேட்டரில் ஒட்டாமலும் வரும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் மீன், இறால், சிக்கன், மட்டன் இந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் நம்ம எவ்வளோ தான் நல்லா கழுவுனாலும் இதுலேருந்து ஒரு மாதிரி கவுச்சி வாடை வந்துக்கிட்டே தான் இருக்கும். நான்வெஜ் வந்து ரெகுலராக சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்களுமே இந்த மாதிரி கவுச்சி வாடை வந்ததுன்னா சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கவுச்சி வாடையெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம்.
நான் இன்றைக்கி வந்து மீன் தான் எடுத்திருக்கேன். மீன், இறால், சிக்கன், மட்டன் இந்த மாதிரி எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலுமே நீங்கள் இதே டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம சேர்த்துக்க போகிறது பார்த்திங்கன்னா அரிசி கழுவுன தண்ணி தான். சாதம் வைக்கிற அரிசியாக இருந்தாலும் சரி, இல்லை இட்லி தோசைக்கு அரைக்கிற அரிசியாக இருந்தாலும் சரி, நல்லா கழுவிட்டு தண்ணியை மட்டும் இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம மீனில் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுறலாம். இந்த அரிசி களைஞ்ச தண்ணி வந்து மீனில் இருக்க கவுச்சி வடை எல்லாத்தையும் சுத்தமாக எடுத்துரும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணியிலேருந்து மீன் எல்லாத்தையும் தனியாக எடுத்துட்டு இதை வந்து நீங்கள் எப்பவும் போல் குழம்போ இல்லை வறுவலோ செஞ்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.